டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் 2வது நாளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விரிவாக பேசப்பட இருக்கு, என்னென்ன கட்டளைகள் கொடுக்கப்பட இருக்கு, மேலும் விவரம். வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் 2வது நாளாக இன்றும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுகவை பொறுத்தவரையிலே 82 அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் காலையில் 20 மதியம் 20 என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது பூத் கமிட்டி அமைப்பது. இந்த தேர்தலுக்கு மிக மிக அடிப்படையாக கருதப்படுவது பூத் கமிட்டி தான். எனவே அதிமுகவை பொறுத்தவரையில ஒரு பூத்திலே 10 பேர் இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் 3 பேர் பெண்களாக இருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பூத் கமிட்டியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் கடந்த 2 வருடங்களாக அவர்கள் தீவிரமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். எனவே அவற்றை முடித்து கொடுப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2வது நாளாக இபிஎஸ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் பணிகள் சுணக்கமாக இருக்கின்றது, எந்தெந்த மாவட்டத்தில் முடிவடைந்திருக்கின்றது, சிறப்பாக இதனை செய்து முடித்த மாவட்ட செயலாளர்களுக்கு பாராட்டு, அவர்கள் இந்த புத்தகத்தை எவ்வாறு தயார் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மேற்கோள் காட்டி இபிஎஸ் பேசியிருக்கின்றார். 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகின்றது. அனைத்து கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனை கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த பிறகு ஐடி விங் மூலமாக, அதாவது அதிமுகவுடைய அந்த அணியின் மூலமாக அந்த பூத் கமிட்டி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கின்றார். மேலும் விரைவில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் நிர்வாகிகளிடம் பேசியிருக்கின்றார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.